எக்கு வந்து ஆம்லேட் போடலான்னு எடுத்தோம். எடுத்து பார்த்தா ஃபஸ்ட்டு எக் எடுத்ததில் இப்படி உள்ளக்கிருந்து பார்த்தா இப்படி ஒரு பிளாஸ்டிக் எக் லேயரே வருது. திருச்சியிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி பிளாஸ்டிக் முட்டைலாம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்க்கலாம், சும்மா பார்க்கலான்ட்டு எடுத்து பார்த்தா இந்த பாருங்கள், இது உள்ளேருந்து அப்படியே பீல் பண்ணி எடுத்து அப்படியே வருது இந்த மாதிரி. சரி, இப்போது ரெண்டாவது முட்டையை வந்து உடச்சி பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. பாருங்க, அந்த எக்கு யோக்கு ஒயிட் எல்லாமே அப்படியே ஒரே மாதிரி தான் இருக்குது ஒரிஜினலாக. ஆனால் அது உள்ளே பாருங்கள், இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஏர் ஸ்பேஸ் இருக்கும். இருந்தாலும் இந்த பிரேக் பண்ணும்போது இங்கே ஒரு பிளாஸ்டிக் லேயர் வருது பாருங்கள். இந்த பாருங்க, அவ்வளோ ஒரு திக்கான லேயராக இருக்குது. பாருங்க, பாருங்க, இப்படி ஃபீல் பண்ணால் அப்படியே ஒரு லேயர் மாதிரியே வருது. இது சைனாவில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து இது வந்து இந்தியாவுக்கும் வந்திருக்கு. இந்தியாவுக்கு வந்து சென்னையிலே இது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இப்போது பாருங்க, இதை பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. இது அப்படி தெரியுது, பார்த்தாலே தெரியுது அது பிளாஸ்டிக்னு. பாருங்க, அதனால் முடிஞ்ச அளவுக்கு எக்கை அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இதை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.